ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். ஒரு சுவரை ஒரு கேமராவா மாத்தி அந்த சுவருக்கு பின்னால என்ன நடக்குதுன்னு பாக்குற டெக்னாலஜியா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி வேலை செய்யுது, இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரும்னு விரிவா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ரூமுக்குள்ள நாம இருக்கும் போது சுவருங்கிறது ஒரு பெரிய தடை. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்போ ஆராய்ச்சியாளர்கள் புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற அல்காரிதம்ஸ் மூலமா சுவர்ல பட்டு சிதறி வர்ற ஒளி அலைகளை வச்சு அந்த சுவருக்கு பின்னாடி இருக்கிற காட்சியை அப்படியே மறுபடியும் உருவாக்க முடியும். நம்பவே முடியல இல்ல, ஆனா இதுதான் நிஜம். இந்த டெக்னாலஜிக்கு சுவருக்கு பின்னால் பார்க்கிற சீயிங் அரவுண்ட் கார்னர்ஸ் அல்லது நேரடியா பார்க்க முடியாததை படமாக்குறது நான் லைன் ஆஃப் சைட் இமேஜிங்னு சொல்றாங்க. அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத பொருட்களை மறைமுகமா சேகரிச்சு ஒளி தகவல்களை வச்சு படமா மாத்திர மேஜிக் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த டெக்னாலஜி கேட்கறதுக்கு ஏதோ ரொம்ப பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தோணலாம். ஆனா இதோட அடிப்படை ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு டிடெக்டிவ் எப்படி சின்ன சின்ன க்ளூஸ வச்சு ஒரு பெரிய கேஸ சால்வ் பண்றாரோ அது மாதிரி தான் இதுவும். முதல்ல ஒரு குறிப்பிட்ட ஒளி, சாதாரண லேசர் ஒளி ஒரு சுவர்ல அடிக்கப்படும். இந்த ஒளி சுவரை கடந்து போகாது, சுவர்லயே பட்டு சிதறி எல்லா திசைகளுக்கும் போகும். சிதறி போன அந்த ஒளியில ஒரு சின்ன பகுதி சுவரோட மூலையில மறைஞ்சிருக்கிற ஒரு பொருள் மேலேயோ இல்லைன்னா ஒரு ஆள் மேலேயோ படும். அந்த பொருள் மேல பட்ட ஒளி மறுபடியும் சிதறி சுவரை நோக்கி திரும்ப வரும். அந்த பொருள் மேல பட்டு திரும்பி வந்த ஒளி சுவர்ல மறுபடியும் பட்டு அங்க இருக்கிற ஒரு ஸ்பெஷல் சென்சார் மூலமா பதிவு செய்யப்படும். இந்த சென்சார் ஒளி பயணம் செஞ்ச மிக சின்ன நேர வித்தியாசங்களை துல்லியமா அளக்கும். ஒரு பொருள்ல பட்டு வந்த ஒளிக்கும் இன்னொரு பொருள்ல பட்டு வந்த ஒளிக்கும் இடையில இருக்கிற நேர வித்தியாசம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். இந்த நேர வித்தியாசங்களையும் ஒளியோட சக்தியையும் வச்சு ரொம்ப சிக்கலான அல்காரிதம்ஸ் ஒரு கணித புதிரை போல வேலை செய்யும். மறைஞ்சிருக்க பொருளோட வடிவம், சைஸ், அது நகருதா இல்லையாங்கிற தகவல்களை இந்த அல்காரிதம்கள் தான் கிடைக்கிற டேட்டாவை வச்சு கண்டுபிடிக்கும். இது எக்கோலொகேஷன் இல்ல அப்படின்னா சோனார் மாதிரி தான், ஆனா சவுண்டுக்கு பதிலா ஒளிய பயன்படுத்துது. கடைசியா இந்த தகவல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படமாவோ இல்ல ஒரு வீடியோ காட்சியாவோ நமக்கு கிடைக்கும். இது கொஞ்சம் மங்கலா இருக்கலாம், இல்லைன்னா வெறும் ஒரு வடிவமா இருக்கலாம். ஆனா சோருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க இது போதும். இந்த செயல்முறை கண்ணிமைக்கும் நேரத்துல நடக்கும். பயன்படுத்தப்படும் ஒளி நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. அடுத்ததா இது எங்கெல்லாம் உதவும்னு பார்க்கலாம். இந்த டெக்னாலஜி பல துறைகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் சக்தி கொண்டது. முதலாவது பாதுகாப்புக்கும் மீட்பு பணிகளுக்கும். தீயணைப்பு வீரர்கள் புகை அதிகமா இருக்கிற ஒரு கட்டிடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சுவருக்கு பின்னால இருக்கிற ரூம்ல ஆட்கள் இருக்காங்களா இல்ல தீ எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது அவங்க உயிருக்கு ஆபத்து வராம தடுக்கும். போலீஸ் மற்றும் ராணுவம் கட்டிடங்களுக்கு உள்ள நுழையும் போது மூலையில எதிரிகள் பதுங்கி இருக்காங்களா இல்ல பயண கைதிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். இது தாக்குதல் ஆபத்தை குறைச்சு ஆபரேஷனை இன்னும் பெட்டரா பண்ண உதவும். பேரிடர் மேலாண்மை. இடிஞ்சு விழுந்த கட்டிடங்களுக்கு உள்ள சிக்கனவங்களை கண்டுபிடிக்கலாம். நேரடியா உள்ள போக முடியாத இடங்கள்ல சுவர்கள் வழியா உள்ள இருப்பவங்களோட அசைவுகளை பார்த்து அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸ். வண்டி திருப்பங்கள்ல நேரா போறதுக்கு முன்னாடியே மூலையில இருந்து வர்ற வண்டிகள் அல்லது ஆட்களை இந்த டெக்னாலஜி கண்டுபிடிக்கும். இது ஆக்சிடென்ட்களை தவிர்க்கும், குறிப்பா நகர பகுதிகள்ல. அடுத்து கணினியால ஓடுற கார்கள், ட்ரோன்கள் எல்லாமே அதுங்களோட சென்சார்ஸ் நேரடியா பார்க்க முடியாத ஆபத்துகளை முன்னாடியே தெரிஞ்சுக்கவும் இந்த டெக்னாலஜி உதவுது. மூன்றாவது மருத்துவ பரிசோதனைக்கு மெடிக்கல் இமேஜிங். உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளை, எலும்புகளை, தசைகளை ஊடுருவி பார்க்க இந்த டெக்னாலஜியோட அடிப்படை கோட்பாடுகளை பயன்படுத்தலாம். எலும்புகளுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற நோய் இல்ல கட்டி ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்க புது வழிகளை இது திறக்கும். ஆபத்து இல்லாத, உடலை அறுக்க தேவையில்லாத பரிசோதனைகளுக்கு இது உதவும். நான்காவது தொழில்துறைக்கும் கட்டுமானத்துக்கும். கட்டிடங்களுக்கு உள்ள இருக்கிற பைப் லைன், மின்சார கம்பிகள் இல்ல வேற ஏதாவது மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை சுவரை இடிக்காமலே கண்டுபிடிக்க முடியும். இது ரிப்பேர் பண்ற வேலைகளை
பண்றதையும் இல்ல புதுசா கட்டும் திட்டங்களையும் ஈஸியாக்கும். அது மட்டும் இல்லாம தொழிற்சாலைகள்ல ஆபத்தான இயந்திரங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு கண்காணிக்கவும் இது உதவும். 5வது என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கேமிங். வீடியோ கேம்ஸ்ல புது லெவல்களை கண்டுபிடிக்க இல்ல ஒரு விர்ச்சுவல் உலகத்தை உருவாக்க இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம சினிமா படத்துல கேமராக்களால நேரடியா போக முடியாத இடங்கள்ல புது ஆங்கிள் ஷூட் பண்ணவும் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தலாம். இந்த டெக்னாலஜி ரொம்பவே நம்பிக்கையை கொடுத்தாலும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு சில சவால்கள் இருக்கு. அக்யூரசி அண்ட் கிளாரிட்டி. இப்போதைக்கு வர்ற படங்கள் கொஞ்சம் மங்கலா இருக்குது, இல்ல அப்படின்னா ஒரு வடிவமா இருக்குது. நிஜ கேமரா அளவுக்கு தெளிவான படம் வர இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் இதுல தேவை. அடுத்தது கம்ப்யூட்டேஷனல் பவர். ஒளி அலைகளை செயலாக்கி படத்தை உருவாக்க பெரிய கம்ப்யூட்டரோட சக்தி தேவை. சின்ன கையடக்க சாதனங்கள்ல இதை கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது நாய்ஸ் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ். சுவரோட மேற்பரப்பு, வெளிச்சம், தூசி இதெல்லாம் ஒளியோட சிதறல பாதிச்சு படத்தோட தரத்தை குறைக்கும். ஃபைனலா காஸ்ட். இந்த டெக்னாலஜியை உருவாக்க பயன்படுத்துற லேசர், சென்சார்கள் எல்லாமே இப்போ ரொம்ப விலை அதிகம். இது எல்லாருக்கும் கிடைக்க விலை இன்னும் குறையணும். இந்த சவால்களை எல்லாம் தாண்டி வந்தா இந்த டெக்னாலஜி நம்ம உலகத்தை பார்க்கிற வித்தையே மாத்தி போடும். இன்னும் சில வருஷங்கள்ல தீயணைப்பு வீரர்கள், மீட்பு படையினர், பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் தானியங்கி வண்டிகள் எல்லாம் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்க வேலையை இன்னும் சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு புது டெக்னாலஜி வரும்போதும் சில கேள்விகள் வரும் இல்லையா? சுவர்களுக்கு பின்னால் பார்க்கிற இந்த திறமை, தனிப்பட்ட ரகசியங்கள், பிரைவசியை பற்றி சில கவலைகளை எழுப்பலாம். மக்கள் தங்கள் வீடுகளுக்கு உள்ளேயோ ஆபீஸ் ரூம்களுக்குள்ளேயோ கண்காணிக்கப்படலாம்ங்கிற பயம் வரலாம். அதனால இந்த டெக்னாலஜி எல்லாரும் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதுக்கான விதிமுறைகள், சட்டத்திட்டங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா உருவாக்கப்படணும். பாதுகாப்பான பொறுப்பான முறையில இதை பயன்படுத்துறத உறுதி செய்யணும். சுவர்களை ஒரு கேமராவா மாத்தி சுவர்களின் மூலைகளுக்கு அப்பால் பாக்குறதுங்கிறது ஒரு கற்பனை கதை இல்ல, அது இப்போ நிஜமாயிடுச்சு. ஜேம்ஸ் உட்ஃபோர்ட் மாதிரி ஆராய்ச்சியாளர்களோட கடின உழைப்புக்கு இது ஒரு பெரிய சான்று. இந்த டெக்னாலஜி இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு, ஆனா இது பாதுகாப்பு, மருத்துவம், ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் மாதிரி பல துறைகள்ல ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கும் சக்தி கொண்டது. வரும் காலங்கள்ல நம்ம பாக்குற உலகமே புதுசா வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த டெக்னாலஜி பற்றி இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பை.